சரி, நேற்று காலையில் 6 மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு 6 செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது. 6 மணிக்கு ஆரம்பித்தது 7 மணி வரைக்கும் ஒரு 6 செயின் பறிப்பு. இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம். குறிப்பாக ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த 2 வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம். அப்படி அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் 2 பேரை பிடிச்சோம். அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனை ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோட பிடிச்சோம். இந்த 3 குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த 6 செயின் பறிப்பு கொள்ளைகளிலும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம். அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா, அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள், அவன் மாஸ்க்லாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது. அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம். அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்போர்ட் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் உள்ளார இருந்தோம். அந்த அக்யூஸ்ட் அவனு ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான். பட் நாம் அந்த இது வச்சு ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டி சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம். அப்போ வாங்க இல்லை, அப்போ தான் வாங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஈரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு. மும்பைனா மும்பை, அது பக்கத்தில் வெஸ்ட் தானே, இந்த பக்கம் பிதர்னு சொல்லிட்டு கர்நாடகா மாவட்டம். இந்த மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை. இவங்க அதை சேர்ந்தவங்க தான். என்கவுண்டர் அது ஒரு குற்றவாளி நைட் அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறோம். அந்த டைம் நடந்தது. அந்த பிஸ்டல் அவனோட வண்டியில் வச்சிருந்தோம், அந்த 2 வீலரில். அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை போலீஸ்லாம் கேட்டதில் இந்த கேங் பெரிய கேங்கு. 50க்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் செக் பண்ணோம், என்கொயரி பண்ணோம். 8 இடங்கள், 6 இடத்துல 2 பேர். இல்ல, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச அந்த 3 குற்றவாளிகளும் கிடைச்ச தகவல் படி பார்த்தா லோக்கல் சப்போர்ட் இல்ல, ஒருத்தர் அட்வான்ஸா சில ஏற்பாடுகளை இங்க செய்யறோம். பைக் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன், பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. அது அங்க திருடப்பட்டதால் அவனோட வாங்கப்பட்ட வண்டியான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில் சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் படி இருக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. 2 குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான். ஒருத்தர் மிட் நைட் வரான், அரௌண்ட் 2 o'clock. இன்னொருத்தர் மார்னிங் 4 மணிக்கு. 2 பேரும் ஃபிளைட்டில் ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 3வது குற்றவாளி. உட்காருங்க. 3வது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துட்டு போறானுங்க. அதான் சொன்ன, நீங்க கவனிக்கல. அதாவது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பிதர் மாவட்டத்தை சேர்ந்தது. செக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 பேர் இல்ல, விசாரிக்கணும். ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களும் எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் எல்லா இடத்துலையும் போய் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்.
அதான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போகிறத பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணையில் தெரியும். இல்லை, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களும் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க. செயின் பறிப்பு, கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்துருக்கு. அது மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள்ட்ட நம்ம விசாரிப்போம் இல்லையா, மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு நீங்க மாத்திரம் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து ஏற்கனவே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்ல, அந்த 3 பேர் பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க இல்லையா. இப்ப அந்த ஓங்கோல்ல பிடிச்ச குற்றவாளி இப்ப வந்துட்டு இருக்கிறான். இன்னும் கூடிய இதுல நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் சென்னைக்கு. அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு. மீதி 2 பேர்ட்டையும் பாதி பிரிச்சுக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதான் செக் பண்ண மாட்டோம். அது தெரியல, ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன். மொத்தம் 6 செயின் பாத்தீங்கன்னா மொத்தம் 26 சவரன் எல்லாமே ரெக்கார்டு. இதுல ஒரே ஒரு நமக்கு இதுல ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு 65 வயது பெண்மணி இந்த செயின் அக்கும் போது கீழே விழுந்ததுல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இல்ல, இப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சுதான் இவங்களோட ஐடென்டிட்டிலாம் நிறைய இது பண்ணோம். இதுல கண்டுபிடிச்சு அதை வச்சுதான் பிடிச்சோம். எவ்வளவு கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார்? ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 100 ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். எல்லாம் வழியில் இருக்க எல்லா சிசிடிவில இருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருப்போம். 100க்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருப்போம். கண்டிப்பா போவோம். ஆமா, ஸ்பெஷல் டீம் கண்டிப்பா போவோம். மற்ற கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி 7 செயின் ஸ்நாச்சிங்கு, 7மே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்ன்றது இல்லை. இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குதான் செக் பண்ணிப்போம். இந்த கேஸுக்கு சவுத் ஜோன்ல வந்து ஒரு 4 டீம் போட்டாங்க. மெயினா ஸ்பெஷல் டீம் போட்டது. அதான் குற்றம் நடந்ததான் 2-3 மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே. அவங்க எல்லாருமே வேலை பார்த்தாங்க. ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் அதான் வர சொல்லியிருந்தோம். அவர் மெயின் ரோலு. இன்ஸ்பெக்டர் பாண்டியன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி, ஏன்னா உள்ளாரப்பையும் அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்தது. பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்க்கு யாரு காயலாம்? அவன்கிட்ட ஒரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் இருந்து அதுல சுடுறான். போலீஸ் வெஹிக்கிளுக்கு தான் டேமேஜ் ஆகுது. அதாவது வந்த 3 பேர்ல 2 பேரு மும்பை பேஸ்ட், இன்னொருத்த வந்து பிதர். ஸோ பிதர் பேஸ்ட் ஃபெல்லோ ஹைதராபாத் போறதுக்கு ஃபிளைட்டுக்கு ஏறலாம், இன்னொருத்த மும்பை போறதுக்கு. அதனால வண்டியில் இருந்திருக்குல்ல, செக் பண்ணிடுறோம். இல்லை, இவனுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்நாச்சிங் 7, இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் அஃபெண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். கண்டுபிடிக்காம போன வருடம் நடந்தது மொத்தம் 34, அதில் 33 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இவங்க வேற எங்கேயா பண்ணியிருக்கிறாங்களோ இனிமேல் சம்பவம் நடக்கும்போது நல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான், 2 ரவுண்டு சுடுறான். அது போலீஸ் மேலே படாமல் போலீஸோட வாகனம் பொலிரோ வாகனத்தில் படுது. அப்புறம் போலீஸ் வந்து தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சுடுறாங்க.
மார்க்கெட் ஏன் சென்னையா இருந்துச்சு, ஏன் மூதாட்டியில் இருக்கும்? மூதாட்டிக்கு வந்து அப்படி இருக்கான் ஏற்கனவே. அதாவது நீங்கள் நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், மார்னிங் 4 o'clock வரோம், 4:15 ஒரு ஃப்ளைட்டில் வரோம். நாங்கள் இறங்கி வெளியே வந்து 6 o'clock அஃபென்ஸ் இல்லையா, அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 10 o'clockலாம் அங்கே ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் அதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம சென்னையை விட்டு போயிருந்தா அவங்கள போய் பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஏரியாலாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்க ஜென்ரலாக உள்ளவர போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன பேக் வச்சிருக்கிறாங்க, அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பட் ஷூ சேஞ்ச் பண்ணல. ஷூ ஒரு முக்கியமான காரணம். நாங்கள் ஐடென்டிஃபை இல்லை, ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானுங்கன்னு எங்களுக்கும் தெரியும், பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம். பைக் வந்து பிதர்ல இருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரேஷன், கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே, அவன் கொண்டு வந்து செக் போஸ்ட்ல வந்துருக்கலாம், இல்லைன்னா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு செக் பண்ணாதானே தெரியும். இல்லை, இவனுங்க மேலே வழக்குகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேங், ஒரு 20 பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்றவன் 3வது டாப் 3ல இருக்கான். இல்லை, நாம் சொல்லியிருக்கிறோம். அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து, எய்மை பொறுத்து இருக்கு இல்லையா. இல்லை, நமக்கு உடனே வந்துருச்சு. அதனால தானே எனக்கு நம்ம உளவுத்துறையில் ராமமூர்த்தி 6:30 மணிக்கு சொல்றாரு. சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு 50-60 இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் அவன் நிறுத்துறான். இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணியிருப்பான். மார்னிங் வந்து ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோல்னு போடுறோம். நம்ம அந்த ஆன்டி ஸ்நாச்சிங் பெட்ரோலில் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார், இவனுங்க ரிட்டர்ன் ஃப்ளைட்லாம் புக் பண்ணுறதில்ல, இவங்க வேலை முடிஞ்சோடனே போய் ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. சென்னையில் போகலாம். சென்னையில் மார்னிங் பிஸி டிராஃபிக் தானே. எது பேசுகிறேன் சார், அது சைதாபேட்ல அந்த அம்மா மட்டும் சொல்றாங்க, அம்மா கூப்பிட்டுருந்தாங்க, கூப்பிடும்போது நான் திரும்பி பார்த்தேன், உடனே அவங்க சீனா போறாங்க அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, அது தெரியல, செக் பண்ணும். அது தமிழ்ல பேசுறாங்களா என்ன, அது செக் பண்ணும், இன்வெஸ்டிகேட் பண்ணி சார். முதல்ல சைதாபேட் தானா சார், இல்ல எப்படி சார்? ஃபர்ஸ்ட் சைதாபேட் 6 மணிக்கு, அடுத்துதான் திருவான்மையூர், கடைசியா முடிக்கிறது கிண்டி. இன்சிடென்ட் முடிஞ்சோடனே எந்த ஃபிளைட் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த ஃபிளைட். ஆமா, ஏர்போர்ட் போறானுங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபிளைட் அவனுங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத், பட் எங்க போனாலும் அங்க போய் கடைசியா போய் சேருவானுங்க இல்லையா, அதனால ஏதோ ஒரு ஃபிளைட் பிடிச்சிருக்காரு. லேட் என்ட்ரியால எல்லாம் ரிப்பீட் பண்ண வேண்டியது. 26.5 செவரன்ஸ் அப்ராக்சிமேட்லி.